ஆண்டவருடைய கரத்திலிருந்து எனக்கு விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. சத்துருவானவன் குடும்பத்தை சீரழிக்க நினைக்கும் போது என் தேவனுடைய தயவு என் குடும்பத்தை சீர்படுத்த விரும்புகிறது. இன்றைக்கு அந்த தயவு எப்படி வருகிறது, அந்த தயவு எதன் மூலமாக வருகிறது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பேதுரு தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீ பல நாட்களாக இயேசுவோடு கூட நீ பயணித்துக் கொண்டிருக்கலாம். பல நாட்களாக வேத வசனத்தோடு கூட நீ இணைக்கப்பட்டிருக்கலாம். பல வருடமாக நீ ஆலயத்துக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாயில எப்படியோ ஒரு காரியத்தில் இந்த தேவனை முறுமுறுத்து மறுதலிக்கப்பட்டவர்களாக நீங்கள் நான் வாழ்வது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஏதோ ஒரு சம்பவங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு நெருக்கடிகள் வரும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த ஜனத்தில் நாமும் ஒருவராக இருந்தோம். ஆனால் மறுதலிக்கப்பட்ட நம்மிதான் தேவ கிருபைகள் பெருக ஆரம்பித்தது. மறுதலிக்கப்பட்ட நம்மிதான் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த